நெஞ்ச தொட்டு நன்றி நன்றி. கைத்தட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். இப்படி நீங்கள் எல்லாருக்கும் கைத்தட்டி ஆறாவாரமாக இருந்தீங்கன்னா தான் நாடக கலைஞர் எங்களுக்கு ஒரு உற்சாகம். காலையில் நாங்கள் மன நிறைவாக சம்பளம் வாங்குவோம். அதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை, 5 நிமிஷத்தை செலவு பண்ணிடுவோம். ஆனால் அந்த கைத்தட்டல் இந்த பாராட்டு மட்டும் என்றைக்குமே எங்களை மாதிரி கலைஞர்கள் கூட இருக்கும். கைத்தட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி. அப்போ நம்ம என்னதான் ஆடி பாடி வேலை செஞ்சாலும் இடத்தின் தலைவி வள்ளியம்மா, அந்த அம்மா வந்தால் சிறப்பு. அதுக்கு முன்னாடி வீரத்தேவன் ஆச்சல்லாமையா 2 பேரும் கட்டி கட்டி பிடிச்சாங்க. 2 பேர் இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். திருப்பி என்ன காத்திருக்காங்களோ. அக்டோபர் 30 அந்த சாம நேரத்திலே அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, என் கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்கள் சொன்னாரு. அக்டோபர் 30 அர்த்த சம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, என் கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்கள் சொன்னாரு. சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு, சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. நமக்குள்ள சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்றும் போதும் என்றாரு. முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்றும் போது என்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, என் கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. மல்லிகையில் தீயெடுத்து மாட்டுவது போலிருக்கு மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு. நமக்கு
மது குடி வேணாம்னு சொன்னாரு. இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். இளைஞர் இப்படி பண்றாங்க, இளைஞர் கூட இதை சொல்லும் போது தேவர் மகன் சிந்தினாரு கண்ணீர். அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தார். என் கனவில் வந்தார். என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம், கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு. நம்ம படைச்ச கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு. ஒரு சில அரசியல் களவாணி பயில கடப்பதென்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் மலம்பட்டி முக்குளத்தோர் மக்களை எல்லாம் கேட்டதாக சொன்னாரு. நான் கட்டி காத்த என் ஆலப்புழா கம்பி இப்படி தாறுமாறா மலையில் இடிஞ்சு போய் கிடக்கடா. இதுக்கு மேலே இந்த கயிறு தேவையாப்பா? அறுபத்தவில்லையோ போட்டு போயிட்டாங்களடா அந்த பாடியை. ஓசு ஓசுன்னு ஒருத்தர் நீட்டிக்கிட்டு இருந்தானே, எங்கன்னு போய் ஓரமாக கிடக்கானோ? எத்தனை பேர் இதில் பயந்துக்கிட்டு இடவல்ல நிற்கிறானோ? எத்தனை பேர்த்த வெட்டு போனாங்களோ? எத்தனை பேர் அவன் பைக்கு தெரியாமல் அடுத்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தானோ? இந்த பொம்பளையாள் பூரா ஒரே தார்பாயில் உட்காந்துருக்கலாம் தான். அதில் எல்லாத்தையும் படுக்க போட்டு ஒரு பொம்பளை மட்டும் முடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த பாய்க்கு சொந்தக்காரியே நீ தான். இவ்வளோ சக்காலத்தி எப்போ எந்திரிப்பாளுங்க. நம்ம சுருட்டிட்டு போவோம். பாயெல்லாம் போனால் நம்ம உறிஞ்சி நாளைக்கு பொத்துறதுக்கு பாயிலேன்னு நம்மளை போட்டு பொத்தி பொத்தி எங்கள் அக்கா சிரிக்குதுவார். வடக்க தலை வச்சு படுக்காதேடா வாரிட்டு போயிருந்தே. இன்னும் போகிற காலம் பூரா அவ்வளோதான். அந்த கூட்டம் பூரா பப்புன் டான்ஸ் பார்த்துட்டு போயிடுச்சு. இன்னும் இருக்காள் பூரா இவங்க ஒழுங்காக நடிக்கிறாங்களா காசை திங்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? உங்கள் காசு அப்பயே முடிஞ்சு போச்சு. 1 மணிக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த நாடக கலைக்கு கிடைச்ச ஒரு பெருமையாக நினைக்கிறோம். எல்லோரும் சொல்லுவாங்க மருதமணி எம்கேஆரை பார்க்க கூட்டம் கூடுதுன்னு. கிடையாது. மருதமணி எம்கேஆர் மட்டும் வந்தால் இவ்வளோ மக்கள் வரமாட்டாங்க. நடிகர் எல்லாம் சேர்ந்தாத்தான் ஒரு நாடகம் என்று ஒரு கலையை உருவாக்க முடியும். இருமரம் தோப்பாகாது. அது எங்களுக்கு கிடைச்ச பெருமை கிடையாது, அனைத்து நாடக நடிகருக்கு கிடைச்ச பெருமை. ஏன்னா உள்ளேலாம் ஒரு ஐயா வந்து சொன்னார், நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், அப்போ இப்படி ஒரு கூட்டத்தை இந்த ஊரில் பார்த்ததுல இது சேம்பிள் தான். மெயின் பிக்சர்லாம் அங்கிட்டு இருக்குது. 5000 பேர் 10,000 பேர்லாம் நாடகத்துக்கு சேர்த்துருக்கோம். இது நாடக கலை கிடைச்ச பெருமையாக இருக்குது. அவ்வளோ. இதில் உட்காந்துருக்க ஆளுகள்லாம் வெளியூர் அதனப்பு ரொம்ப நன்றி. நீங்கள் நாடகம் பார்க்க உட்காரல, விடிய காலம் எத்தனை மணிக்கு பஸ்ஸுன்னு நோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என்ன கூட்டம் குறைஞ்சாலும் நான் போக மாட்டேன். என்னை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஏதாவது ஆட்டு செவரொட்டியை கலாங்கிற மாதிரியே தெரியும். சாதாரண ஆள் கிடையாது. நான் பெருங்கொண்ட கோடீஸ்வரன் மயன். என்ன மஸ்துக்கு நாடத்துக்கு வர? நன்றி நன்றி. கோடீஸ்வரன் மயனா வீட்டில் இருக்க வேண்டியடா வெண்ண. சரிங்க, இப்போ பெரிய பத்தா மயனே நன்றி. இந்த ஒத்த மசுறு நாடகத்துக்கு வரலைன்னா நீங்கள் மொத்த மசுறு வெட்டுற காசு கூட வாங்க முடியாது. அண்ணே மூடிக்கிட்டு இரு. எங்கள் அப்பா பேரு சொல்லுடா சொல்லு. சேம்பர். என்னது? அதெல்லாம் உனக்கு என்னடா தெரியும்? சேம்பர்னா அவருக்கு தெரியும், செங்க காலவாசை. அப்படி சொல்லுப்பு. அவனுக்கு காது கேட்கலாங்கிட்டு. என் தம்பி நல்லா தெரியும். எங்கள் அப்பா பேர் நம்பிராஜன்.
அவனுக்கு கேட்டுருச்சு, எப்படி கணக்கிறேன் மை செட்டு வயரை அறுத்து விட்டு போயிடா. எங்க அம்மா சொல்றா கொம்மா, ஆட நோத்தா சொல்றா கொம்மா. சரி விடா சும்மா. எங்க அம்மா பேரு வேக்கூரு. வேர்க்கூர் அண்ணே பாக்கிய வேக்கூர் சித்திரை மாதம் இருந்துச்சுட்டேன். எங்க அம்மா பேரு நங்கு. நங்குன்னு பேரு நங்கே மோகினிலா. அப்பனா அம்மா சுடுகாட்டில் தான் இருக்குமாண்ணே? இல்லை இல்லை, பேக்கரியில் பப்ஸு போடும். இல்லைண்ணே, எந்த வார்த்தை கேட்குறேன் பாருங்க ஆத்தாவை. ஆமாடா. எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் 7 பிள்ளை. ஆஹா ஆஹா, வெரி டேஞ்சர் ஒர்க்குப்பா. 7 பிள்ளைய பெற்றிருக்காங்க பாரு, வல்லு வதக்குன்னு. பெத்த எங்க ஆத்தாவுக்கு தானே தெரியும் அந்த சித்திரவதை. சோறு தண்ணியெலாம் எங்கேண்ணே சாப்பிடுவாங்க? சோறு தண்ணி ஊரா ஓலைப்பாய்க்குள்ளதேன். 7 பிள்ளைய பார்த்துட்டு எங்கள் அப்பா அந்த வெறிகுண்ட வேங்க ஈமா அடங்கலை. எங்கள் ஆத்தா 100 நாள் வேலைக்கு போயிட்டு வந்து படுத்து கிடந்த ஒம்பளையே விரலை சுரண்டேன். எங்கள் ஆத்தா சொன்னிச்சு, இதுக்கு மேலே கருப்ப பையில் இல்லை, இடம் இல்லைடா, போறையா வெதரில் உலக்கைட்டு அடிக்க வாடான்னு. அப்பாவை கொட்டையில் அடிச்சிட்டாங்களாண்ணே? ஏன் நீ வேணா கவக்கம் போச்சு முட்டு கொடுக்குறியா? இந்த ஊர் உலகத்து நடந்தது எனக்கு நடந்து போச்சு. ஏண்ணே உன்னையும் கொட்டையில் அடிச்சிட்டாங்களா? இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலை. எப்படி ஆகும்? வலது பக்கம் ஜனியை உட்காந்துருந்தா அப்புறம் ஆகும். 2 உள்ள தாய் 3 உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தன் போய் கேட்டேன், 2 உள்ள தாய் 3 உள்ள தாய் இருந்தால் நம்ம ஊர் பக்கம் சொல்லுங்கண்ணே. அவன் என் காலில் விழுந்து 5 உள்ள தாய் இருந்தால் சொல்கிறான்ட்டேன். நான் என்ன பண்ணேன், விதி தம்பி அண்ணே கொஞ்சம் இங்கிட்டு வாங்க, சோன்பப்படி வாங்கி தரேன். என்னடா சுற்றி வர்றேன், நிறகமாயில் அரட்டால் பிடிக்கிறேன் மாதிரி. தம்பி அண்ணே, வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு ரோசத்தை விட்டு வயசில் நீ சின்னாளாக இருந்தாலும் உன் மடுவை வணங்குறேன். எனக்கு ஒரு உதவி செய்றியா? என்னண்ணே உதவி பண்ணணும்? ஒரு 3 நிமிஷம் மண்டி ஓட முடியுமா? என்னது மண்டி ஓட்டு 2 பேரும் தீச்சட்டி எழுப்ப அப்படி சொல்கிறா? உங்கள் ஊர் பக்கம் எதுவும் பழசவட்ட லேடிஸ் இருக்கா? ஏதாவது கால் வளசல் ஏதாவது ஒன்று வாழ்க்கை கொடுக்குறேன், இல்லைன்னா உசுரை கொடுத்துறேன். 75 வயசில் எங்கள் அம்மாச்சி இருக்க கட்டிக்கிறியாண்ணே? உடனே செருப்பிட்டு அடிச்சு விடுவா? நீ தானே சொன்ன பழசு பட்ட இருந்தா. தம்பி அண்ணே, எனக்காக ஒரு பொண்ணு வாருப்பா ஐயா. இந்த அளவுக்கு கையெடுத்து கும்பிட்டு இப்படி மண்டி போட்டு அழுவுறியண்ணே சாமிக்கிட்ட வேண்டி. கவலைப்படாதண்ணே, உன் நிலைமை இப்படி ஆகும் நான் நினச்சே பார்க்கல. ஏதாவது சொல்லுடா மயிர்மணி, அதான் சொல்லிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டுற. இருடா ஃபீலிங் பண்ணுறேன்டா. என்ன ஃபீலிங்? நோத்தா விட்டு ஃபீலிங்கு. அண்ணே அண்ணே அண்ணன் தம்பியா பழகிட்டோம். சிரிக்காதண்ணே. ஏன் பல்ல விளக்கிட்டு வரையா? என்னது? கவலைப்படாதண்ணே. சரிப்பா. என் வீட்டில் பொண்ணு இருக்கு. என் தங்கச்சியை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா மச்சான்? தங்கச்சியை கட்டிக்கிறவேன். உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் யோசிக்கிறேன். ஏன் மச்சான்? நீ ஒரு ஆளே 3 சிப்பு அரிசி திம்ப போலடா. என்னால் மறு வீடெல்லாம் வந்துட்டு எதிர் வீடு கட்ட முடியாதடா. கல்யாணம் பண்ணிக்கிறதோட சரி, வீட்டை பக்கத்து வரமாட்டேன். ஏன் முதல்ல ஏற்றிட்டு போய் அரிசி அரிசிலாம்? இல்லை மச்சான். உங்கள் தங்கச்சி ஆள் எப்படி இருக்கும்? ஆள் அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆ ஆ அளவு வெட்ட பிள்ளையா எனக்கு மண்டி ஓட வைக்கிறீங்க ஐயா. ஐயா, உலகத்தில் உடம்பு கனத்தவன் பொய் சொல்ல மாட்டேன், எவன் வீட்லேயும் லேசாக திருட மாட்டேன். ஏன்னா விரட்டினா முண்டை ஓட முடியாது. சுற்றி சுற்றி அவன் செவத்தை சுற்றி அவன் வீட்லேயே வந்து இழைச்சி படுத்துக்கிறேன், புலக்காடி வாங்குவேன். உன்னைய பார்க்கும்போது எனக்கு தாயத்து துப்புற கரடி மாதிரியே இருக்குப்பா ஐயா. ஐயா, நெஞ்சு மசுறு முண்டை சொல்கிறா முண்டை. உங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு வரணும். இந்த மலம்பட்டி எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் ஏற்றுக்குருவாங்கலாம். கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. என் தங்கச்சியை விட அழகு இல்லையேன்னு வயிற்றில் பிறண்டே கொண்டு அடிச்சுக்கிட்டேன்லாம். சீக்கிரம் தங்கச்சியை கூட்டுவாங்க, ஊரோடு சேர்ந்து நீர்மாலைக்கு போவோம். மாலை மாற்ற போவோம்டே. போடா வெண்ணமேனே. ஐயோ வருங்கால என் பொண்டாட்டி வர்றா. கருப்பா காளி முனி ஐயா, அரும்பு குறையக்கூடாதுடா, ரெட்டக்கடா வெட்டுறேன். அளவு வட்ட பிள்ளையா அமையணும். நான் உடம்பரத்து முள்ளில் உருண்டு கொடுக்குறோம்டா. என்ன மச்சான், பொண்ணு வர்றதுக்கு முன்னாடியே சாமியாடுறிய? சாமியாடி குடும்பத்தில் யோ வந்தது யாருப்பா? வந்தது யாருப்பா? உங்க கூட தானே வந்தேன் வெண்ணமேனே. மச்சான், உங்கள் தங்கச்சி வந்துருச்சானே? என் தங்கச்சி வந்திருக்குங்க. பேர் என்ன?
நல்லூர் என்னோட சகோதரனை இளங்கோ சார்பாக அன்பாளையத்துக்கு அயனி தோன்றும். நன்றி ப்ரோ. இருமா மூடு வருது அமுக்காத. என்ன அவங்களே புலங்குறாங்க? கேவலப்பட்ட குடும்பத்தில் கேப்ப ரொட்டி திண்டுக்கிட்டு இருந்தாங்களாம். நாங்கள் அப்படி தான் விளாடுவோம். நாங்கள் எங்கள் வீட்டில் செருப்புட்டு அடிப்போம். பரவாயில்லையா? அது அடிச்சப்போ பார்த்துக்கோ. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள் காதல் என்று அர்த்தம். ஏ உள்ளகருவாயி உள்ள வந்து பாடுதாய். இப்படி ஒரு தொண்டையே எந்த முண்டையும் கேட்கலையாடா? என்னடா போர் போட்டு மொத்த போரையும் பிடுங்கி விட்ட மாதிரி சத்தம் வருது. இல்லை மச்சான், கேப்பக்குள்ளே கொஞ்சம் மோர் நிறையா கலந்து குடிச்சிருச்சு. தாமரை கண்ணங்கள் என்கிட்ட கிண்ணங்கள். மச்சான் இதோ எந்த தெய்வம் முன் ஜோலியை முடிச்சு விட்டாங்கல்ல தம்பி. போலீஸு கேஸ் ஆகாமல் காலத்தில் கொண்டு எரிச்சிருங்க. என்ன மச்சான் சொல்கிறீங்க? என்னடா பிரேதத்தை தூக்கி? ஐயோ இது பிரேதம் இல்லைங்க, என் தங்கச்சி காமாச்சிங்க. அது தலையை பாருங்க, நட்டுவாக்காளி மாதிரி. ஐயோ என் தங்கச்சிக்கு முடிதான் அழகு. ஐயோ நான் எத்தி புரியும். அப்புறம் காமாட்சி ஆத்தா இந்த மாட்டு தடத்தை மூடு. இது வேற பிதிங்கிட்டு இருக்கு. செகதியில் மாட்டு குழம்புல வந்தது மாதிரி. அண்ணா ஐயா யாருண்ணே? ஐயாவா? ஐயா இல்லம்மா, இவர் தான் உன்னைய கட்டிக்க போறவர். ஏய் பலவற்ற முண்டை, காலில் மிதிச்சிட்டான்டா. என்ன நோத்தா விட்டணும்? இருமா ஒரு மாதிரி இருக்கு. ஏல நீங்கள் அண்ணன் தெரிஞ்சிக்கலாம் இல்லை கேவல பயிலடா? இல்லை மச்சான், நாங்கள் என்னை விட்டு தங்கச்சி ஒரு நிமிஷம் கூட பிரியாது. ஐயோ இருமா ஒரு மாதிரி கூசுது. நீங்கள் பண்ணிக்கிட்டு இருங்க, நான் வளகாப்புக்கு சோறு கட்டிட்டு வரேன். ஐயா எங்கய்யா போறீங்க? ஐயான்னு சொல்லி அவமானப்படுத்தாத. மாமானு கூப்பிடு, இல்லை மச்சானு கூப்பிடுறா. ஒரு மயனுக்கானே பொண்ணு வைக்கிறாரு. இல்லைங்க ஆகா நீ அழகி. நீ நடந்து திருப்பத்தூர் ஓனா அன்னைக்கு சந்தக்கடை ஊரை அடைச்சிட்டு ஓன்ட்டுதான் வண்டி ஓட்டி நிற்பாங்க. ஏன் நான் எதுல குறைச்சலா இருக்கேன்? எத்தனை வண்டி? காலில் குறைச்சலா, கையில குறைச்சலா, மண்டையில குறைச்சலா, புடவையில குறைச்சலா இருக்கேன். இன்னும் எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் அது உள்பாவடையை பார்க்கல. சொல்ல மாட்டேன், யாருக்கும் ப்ரெஷர் இருந்தால் எந்திரிச்சு போயிடு. உள்பாவடை கட்டியிருக்க லட்சணத்தை பாருங்க பாரு. புடிது நீ கட்டிட்டு இப்படித்தான் ஒரு நாள் இப்போ பாரு. அண்ணே அண்ணே அதுக்குத்தான் சொன்னேன், எங்கள் ஆத்தாலாம் சிரிக்க முடியலவாரு. கருத்து நீ எவனாவது கட்டி வருவானாத்தா உள்ள. நீங்கள் தானங்க அவசரமாக பொண்ணை கூட்டு வாடான்னு. அதுக்காக என்னடா இந்த துணியாடா? அண்ணே தங்கச்சி இவன் கோழிக்கு முட்டை இருக்கான்னு பார்க்குற மாதிரி பார்க்குறான்னு தூக்கிக்கிட்டு. உன் பேர் என்னடா? ஏன் சீக்கா இருக்கியா? வாடா தங்கா. ஏய் நோ நோன்னு சொல்லாத, ஒரு அறதேன். ஐ லவ் யூ. எனக்கு மேரேஜில் இஷ்டம் இல்லை. ஏண்டா? என்னை காலேஜில் ஒரு பையன் விரும்புகிறான். நேரம் வருஷம் திரும்பி இருக்குமே, ராமேஸ்வரம் போயிருப்பாங்களே. காமாட்சி அண்ணனை அவமானப்படுத்துறியா? இதுக்கு மேலே கண்டாளிமைங்களா? என்னடா அவமானம் உங்களுக்கு? அவமானம். தாய் இல்லாத வளர்ந்த புள்ளன்னு. தாய் இல்லாமல் வளரல, பொம்பளே இல்லாமல் வளர்ந்துருக்கா. அண்ணே அவன் விரும்பினேன், நான் விரும்பல. ஆமா நான் படிப்பை முடிச்சுட்டு தான் மேரேஜ். என் தங்கச்சிங்க காமாட்சி. அப்படி என்ன கட்டி எந்த அமெரிக்கன் காலேஜ் படிக்கிறாங்களா? நோ நோ எம்டிஎஸ். போறியா? விளக்க மாட்டாடி, அது பசு. ஓ எம்பிடிஎஸ் பிஆர்பி சுதர்சனம் விட்டு மச்சான் ஆ விளையாட்டு போதும் மச்சான். என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி இதுக்கு மேலே என் வாழ்க்கையே விளையாட்டு. கல்யாணம் வேணாம். ஓ உங்க தங்கச்சி தையல் மிஷின் ஓட்டுவாங்களா? நல்ல மூஞ்ச பாருங்க. யாரு மூஞ்சிய? தண்ணிக்குள்ள நனைஞ்ச ஆமை ஆட்டமா இருக்கேன், அது ஒரு மூஞ்சிட்டு இந்த மாப்பிள்ளை பாக்குறேன். இவருக்கு என்னடா குறைச்ச? எம்ஜிஆர் கணக்கில் இருக்காரா? இது எம்ஜிஆர் கலரை பாடுறா. அதிகப்படுத்துறியான்னு. நாளைக்கு திருமணம் முடிஞ்சு 2 பேரும் பொன்னமராதி சிங்கமராதி பக்கம் போனோம்டா என்னன்னே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இப்படி அழகான கிளியை வளர்த்து இப்படி குரங்கு பைய கையில கொடுத்துட்டேன்னு சொல்ல மாட்டாங்களா? என்ன இந்த பத்துக்கிட்டு தெரிக்கிற வாயை பத்துக்கிட்டு. தங்கம் இங்கே வா, இங்கே வாங்க.
கொஞ்சம் அந்த புளியோதரை பாக்கெட்டை மூடுங்க, இங்கே வாங்களேன். இன்னைக்கு தான் குடும்பத்தோடு கொல்ல போகிறேன். தங்கம் தங்கச்சி, அண்ணே சொல்லுக்கு கட்டுப்படவில்லை. அண்ணே சொல்றதை கேட்பலடா தங்கம். ஒரு நெல்லை எடுத்து கொடுங்க, கிளி சீட்டை எடுக்கட்டும். மாப்பிள்ளைக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேம்மா, என் தங்கச்சியை நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. தயவு செய்து எனக்காக, இந்த அண்ணனுக்காக இவரை கட்டிக்கடா தங்கம். சொல்லு கட்டுப்பட்டு என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு போறேன். என்ன காமாட்சி எல்லாம் ரொம்ப நடிக்காதீங்கடா, உரியா மட்டும் அப்படி சொல்லாதடா தங்கம். என்னென்னமோ கனவு கண்டிருந்தேன், கடையதுல இப்படி கடல்ல தள்ளி விடுறேன்னு, பாங்கணத்துல தள்ளி விடுறேன். அதை நான் சொல்லணும்னா அந்த வசனம் போகிறான். நீங்கள் முந்திக்கிறீங்கடா பேப்பையை வாங்கிக்கலாம். ஆண்டவா, என் வாழ்க்கையை இப்படி விட்டுட்டியே, எங்க அண்ணனுக்காக என் வாழ்க்கையை தியாகம் செய்ய விட்டுட்டியே. காமாட்சி அண்ணே, நீ காலில் விழக்கூடாதுன்னு நீ எப்பயும் எனக்காக தெங்களுக்கு சீமையில தெங்காட்டு பூமியில பாவப்பட்ட சாதிக்கு ஒரு வீரம் இருக்கு. தங்கச்சி, எனக்காக நீ தலை முடிய கூடாது. நெஞ்சில மட்டும் பிடிக்காத தங்கச்சி. ஐயா ஐயா, ஒரு 30 ரூபா கொடுத்துட்டு அதை வச்சுக்கிறீங்களா ஐயா? ஒரு கயத்துக்குள்ளேயே தாண்டி அடிக்கிறாரா? அப்போ 10 ரூபா போதுமியா? மச்சான், என் தங்கச்சி கல்யாணத்துக்கு சம்மதிச்சேனே மச்சான். ஆ, எங்க குடும்ப வழக்கப்படி நீங்க ஒன்று பண்ணணுங்க. ஏன் உங்கள் ரெண்டுத்தையும் காலை பிடிச்சி திரி அடிக்கணுமா? இல்லை மச்சான், எங்க குடும்பம் பரம்பரை எங்க தாத்தா முப்பாட்டையில இருந்து எல்லாம் பண்ணதை நீங்க பண்ணணுங்க. என்ன பண்ணாங்க செய்வனையா? இல்லைங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டிக்க போற பொண்ணுக்கு கட்டிக்க போற மாப்பிள்ளை உதட்டோடு உதட முத்தம் கொடுக்கணுங்க. காமாட்சி, அதுக்கு என்ன தாங்க சொல்லிடுறேன், அதுக்கு ஒரு கயிறு வாங்கி கொடுத்து ஐயோ ஐயோ காமாட்சி, இவன் வாயில போய் என்னை முத்தம் கொடுக்க சொல்றேன். ஐயோ, 100 மருந்து வாங்கி கொடுத்துருந்தேன், கொடுத்துட்டு சத்தம் போயிடுறேன். காமாட்சி, முத்தம் கொடுத்தாதாம்மா மாப்பிள்ளை தாலி கட்டும். எனக்கு அப்புறம் வாழ்க்கை வேணாமே. ஐயோ, முத்தம் கொடுத்தாதான் தாலி கட்ட முடியும். நான் வாழாவட்டியா கூட எடுத்து போறேன். அண்ணே, ஐயோ தங்கச்சி, சாமி குத்தமாயிரும்டா மச்சான். ஆண்டவா, ஐயோ எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சிட்டு. காமாட்சி, அண்ணனுக்காக இந்த தியாகத்தை பண்ணுடா. அது ஒரு மூஞ்சிட்டு அதுல போய் என்னை முத்தம் கொடுக்க சொல்றேன். மழை உச்சியில பூத்த பிச்சி பூ எங்க முத்தம் கொடுத்துட்டு அழுகுடா. இது பூரா நான் வசனம் பேசணும். இவங்க வாயில வந்து என்னை மூத்துக்கணும். வாயாடாது, கட்டிங் பிளேடு மாதிரி இருக்கு பல்லுங்கள்லுமா. இருங்க, சொந்தக்கார வரட்டும், கடாயை இப்போ வெட்டக்கூடாது. சின்ன பிள்ளையில இருந்து கொஞ்சம் துளுக்க விடுங்க. ஐயோ, என்ன செய்யறது? சொல்லுக்கு நான் கட்டுப்பட்டு நடந்துட்டேன். முத்தம் கொடுக்குறேன், முத்தம் கொடுக்குறேன். எதில் முத்தம் கொடுக்க போற? என் உதட்டில் கொஞ்சம் இருங்க. நொண்டிச்சாமி கோயில் பூசாரியை மாறிக்கிறேன். ஒரு வயலுக்கும் சம்பளம் கிடையாதுடா. நல்லா அங்கே போயிடுச்சு. ஏய், முத்தம் எனக்கு இல்லை, முண்டை ஓ உதட்ட பாரு. ஐயய்யா, ஐயோ, கோழிப்பீ வாடை அடிக்கும் போதே தெரிஞ்சு. சரி பரவாயில்ல, மாப்பிளைக்கு மாலை போட்டு ஏத்துக்க. இரு, இப்போ வேணாம், 2 வருஷம் தாக்கு பிடிக்கட்டும் போ. ஐயோ, அது வரல என் தங்கச்சி தாங்காதுங்க, ஏக்கத்துல செத்துரும். பிரிச்சில் உண்டி வைங்க, அப்புறம் எதுவும் நிற்கிறேன். விஜி, அடியே குந்தாணி மாலை மேடை இழுச்சு விட்டுறாத, பழைய மேடை. எதுக்கு கூப்பிட்டீங்க? என்னத்தை கூப்பிட்டீங்க? என்ன கூப்பிட்டீங்க? நீ எனக்கு இளையதாரம். இளையதாரத்தை எங்க மாவட்ட பொம்பளை ஊரம் சொல்லுவாங்க, இளையவடியா இளையவடியான். நீ எனக்கு இளையவடியா. இதே உங்க அக்கா பூசணிக்கா தேவடியா. எவ அவ நாரம் உண்டா? ஏய் ஏண்டி, எவ்வளவு அதப்பு, எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஊர் உலகத்துல 1000 ஆம்பளைங்க இருக்கல, ஏன் புருஷனை போட்டுக்கிட்டு என் மூர்த்தி என்ன நீ கேக்? அகண்ட சிரிக்கி, நீ அடக்கி வச்சு பேசுறீ. ஊரு புருஷனை மேயிற உனக்கு இவ்வளவு இருந்தா ஒரு புருஷனை மேயிற யாருக்கு யாரு?
நான் கல்லானாய் கடுத்து இங்க வந்துட்டேன். காமாட்சி ஐயோ கேட்க பார்க்க ஆல்ரெடி என் தங்கச்சியை கொடுமைப்படுத்துறானே. எல்லாம் வாங்க வேண்டியதா வச்சிருக்கிற பொம்பளைக்கெல்லாம் இதான் நிலைமை. ஏலே போடா. அன்னைக்கேடா வேணாம்டா. என்னைக்கு வேணானே அன்னைக்கு பொளந்துக்கிட்டு படுத்த வாடி இப்படி. அன்னைக்கே வேணாம் அப்படி சொன்னேடா. குந்தாடி பழ நீ வாங்குறத வாங்கிட்டு என்னைய வாழ்க்கையை தொலைச்சிட்டியாடா. காமாட்சி ஏலே போடா. ஏய் வாடி உள்ள பொம்பளைய பாரு. ஏய் இழுத்து வச்சா அறுத்து விடுவேன் அறுத்து. இந்த வந்துட்டேன். ஐயா இந்த விழாக்க விட்டு வாங்கய்யா. யார் அது? ஐயா என்னைய கொண்டுருவாடியா அப்புறம் குலக்கத்துல நீங்க தான் உள்ள ஓடுமியா. இந்த டீ கடை ராசாத்தி அக்கா அவங்க. ஏய் யாரடி கூப்பிடுற? அதுதானே கஞ்சி ஊத்துனவா கஞ்சி ஊத்துட்டு கொல்ல போறேன் வா உனக்கு கடையில. ஏய் நீ டீ ஆத்து நான் வடை ஓடுறேன் வா 2 வருஷம் வாழ்ந்துக்கிறோம். அல்ல ஒட்டக சிவிங்க மாதிரி இழுத்துக்கிட்டு புடவே கட்டிட்டு நிக்க. ஏய் மரியாதை உனக்கு மரியாதை இல்ல. ஒரு அத்து மொழி வச்சு பேசு. நான் இழுத்து வச்சு நச்சு நச்சு அதுலயே மிதிச்சு விடுவேன். யார்கிட்ட யாரை பேசுற? எதுக்கிட்ட ஏன் புருஷனை கைய பிடிச்சு இருக்கிற? என்னடா கொட்டாட்டம் போடுற? என் காலல கொரியாடி. மச்சான் என் தங்கச்சிக்கு கொட்டை தெரியுதுங்க. அது மயில் கலர்ல தெரியுது பாரு. அது கொட்டை இல்லைங்க, கருங்கல்லுங்க. ஏலே குந்தாடி பேளே. ஏய் ஏய் நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா. அவனை திட்டுறியா? பாத்து என்னடா கேக்குற? ஏலே இவன் தூக்கிட்டு காமிக்கிற நீ. ஏலே நீ போடாம சரி பேளே. அது என்னடி அது வேண கட்டி முண்டை? இது என்னடி இது? அது இது ஒரிஜினல். நல்ல பொம்பளை நான் அவுத்து காட்டுவேன் நீ அவுத்து காட்டுவியா? அவுத்து விடு. நீ அவுத்து விடு. அவுத்து விடு. அவுத்துட்டா அவன் மோவரைக்கு வந்துடுடி. அங்க இவன் வந்து இழுத்துக்கிட்டு வந்துட்டா போ. ஏலே கண்ணுத்தாரு கண்ணா பேளே. ஏலே என்ன தான் கடிச்சு வந்துறியா? ஏ கண்ணிக்கு மய கண்ணிக்கு. என்ன போட்டு அடி அடி அடி. என்ன தப்படி சிரிக்கிறீங்க? என்ன மைய வச்சால மருந்த வச்சால அடக்குளே அமிக்கி வச்சுக்கிட்டு. என்கிட்ட இருக்கு, என்கிட்ட மயங்கு வா. உன்கிட்ட என்ன இருக்கு? என்னடா கபடி வர கபடி வர கபடி. என்ன கபடி வாழ்க்கைய தீரல். தாத்தா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஈவ இருக்கும் இல்லையா? எதுக்கு? என்னை போட்டு முதி மிதிக்கிறான் குத்து குத்துன்னு குத்துறானே. பொறுத்தோட கேட்க மாட்டேங்கிறா. அப்ப நல்லா இருந்துச்சா குத்தையில? உனக்கு நல்லா உனக்கு அங்க உனக்கு அப்படியே ஒண்ணு போட்டு உன்னை போட்டு ரவ 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 அறுத்து விடுவாரு. ஆறு ஒண்ணு போட்டு சேவையா போட்டு உன்னை போட்டு ரவைய போட்டு கிண்டி விடுவேன். எங்க நல்ல பொம்பளை என்ன மாதிரி நீயா ஓடி. எங்க நல்ல பொம்பளை நீ அவுத்து காமிடி பாப்போம். பூரா சொந்தக்கார ஒரு மானம் போதுரி. ஐயோ ஆட மொட்டை முண்டை. என்னடா பாண்டி கோயிலுக்கு முடி இறக்கிட்டாடா. மயிர் இல்லாத பொம்பளை எத்தனை வருஷம் வச்சிருந்த நீனு? எந்திரி. துண்ட கட்டி இருக்காளே உள்பாவுடைய காணா. இது என்னடா அது தைலாம் குஞ்சு. ஆமா இதுக்கு வந்து ஒரு தீர்ப்பை சொல்லு. அது வீசி கிடக்குதான். தங்கச்சி வாடா. யாருக்கு? மாம்பழ தோட்டத்தில் என்ன பிரச்சனை? மாம்பழ தோட்டம் மல்லிய கூட்டம் மணக்கு வரும் மாலை பொழுதான். வளர்ந்து வரும் ஆசை வெளியோடு மன்மதன் வந்தான் தேரோடு. காதலன் கண்ணிரண்டில் பட பட பட. அம்மா அம்மம்மா அம்மா அம்மம்மா அம்மா அம்மம்மா. மன்மதன் வந்தான் தேரோடு. காதலன் கண்ணிரண்டில் பட பட பட. வந்துட்டான் 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 ஆட்டக்கார. காமாட்சி தங்கச்சி ஒரு நாளைக்கு உனக்கு மூலம் தள்ள போகுது பாரு.
தங்கச்சி. அண்ணே வர வேண்டுமா? ஆமாம். அண்ணே இவங்க யாரு? நாங்க தான் உங்களை ஆத்துனா. எப்படி நாத்தனா? இவர் ஏத்துனார், நீங்க நாத்துனா. அது என்னத்தை ஏத்துனீங்க நீங்க? குளுக்கோஸ் ஏத்துனேன். அண்ணே இவங்க மாசமா இருக்கான்னு கேள்விப்பட்டேன். 15 டாக்டர்கிட்ட ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். அப்புறம் என்னமோ கழுப்பு கழிச்சது மாதிரி முட்டுக்கான கிடக்குன்ட்டாங்க. மச்சான் என் தங்கச்சி காமாட்சி மாசமா இருக்கா. எதை பார்த்து ஆசை வச்சீங்களோ? இப்படி ஒரு பொம்பளைய வச்சிருக்க பாரு. ஆலோலம் ஹாய் ஆலோலம் சோ ஆலோலமே ஆலோலம் ஆலோலம் சோ ஆலோலமே ஆலோலம் கொண்ட மாங்காய் ஊறுவ போட போவோம். சின்ன சின்ன சிட்டிகளா செம்பருத்தி கூட்டங்களா இல்லாம உழந்த புள்ளங்க. சரிங்க. வளகாப்பாவது கோயிலில் வச்சுக்கோமா வீட்டில் வச்சுக்கோமா மச்சான் சொல்லுங்க. சுடுகாட்டை சுத்தம் பண்ணிட்டு சொல்லி விடுறேன். மச்சான் தாய் மாமே முடியாவது கோயில் எடுப்போமா வீட்டில் எடுப்போமாங்க.